சுக்கிரனை இயக்கும் வகுப்பு பொன்மகள் வந்தாள். நிலம் பொன் பொருள் சேர வாஸ்து தோஷம் நீக்கும் வாழ்வியல் பரிகாரம் மற்றும் தாந்திரிக வழிபாட்டு முறை. மே 30, 31, ஜூன் 6, 7, 13, 14 6 நாட்கள் 1 மணி நேரம் ஜூம் ஆன்லைன் வாயிலாக வகுப்பு எடுக்கப்படும். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். உடல் ஆரோக்கியம் அவசியம், பொருளாதாரம் அவசியம், அவர் வேண்டக்கூடிய பிரார்த்தனைகள்ல வெற்றியும் அவசியம். கேது பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்கள் கிழமையில யமகண்டம். திங்கள் கிழமையில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் நாம என்ன பண்ணணும்னா செவ்வாய் கேதுவினுடைய கட்டுப்பாடு தான் எறும்பு. இப்ப இந்த விருச்சக ராசியினுடைய மறுவடிவமே யாருன்னா எறும்பு தான். யாருக்கெல்லாம் சந்திரன் பாதித்து ராகு கேதுகளோடு தொடர்பாகி இருக்கிறாரோ அவர்கள் எனக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கணும், அதே போல அப்பா உறவு நல்லா இருக்கணும், என்னுடைய அடுத்த தலைமுறை சிறப்பா இருக்கணும், பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம். அந்த பணம் இல்லாம எந்த ஒரு உழைப்பும் இல்லாம எங்களால முன்னேற முடியல, எந்த விதமான பரிகாரமும் செய்ய முடியல, ஆனா எங்களுக்கு விதியை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு. இன்னைக்கு எப்படி நம்ம விதியை மாற்ற முடியும் சுலபமான பரிகாரத்தை வச்சுன்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுரு ரூபன் டாக்டர் சத்யசீலன் குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் குருஜி. ஒரு மனிதன் விதியால முடங்கிட்டார். அவருக்கு எங்க போனாலும் குடும்பத்திலேயோ இல்ல வியாபாரத்திலேயோ தொழிலையோ எதுலயுமே வளர்ச்சி இல்ல, பண வரவே இல்ல. நான் வாழ்க்கையில என்ன பண்றது? எப்படி ஒரு சுலபமான பரிகார முறையில அவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் குருஜி? பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பூமி வாழ்க்கைய அவர் நிறைவா வாழணும்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், உடல் ஆரோக்கியம் அவசியம், பொருளாதாரம் அவசியம், அவர் வேண்டக்கூடிய பிரார்த்தனைகள்ல வெற்றியும் அவசியம். இதுல எல்லாத்திலையுமே சிக்கல்கள், அதுல குறிப்பா நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. அப்படின்னா இதை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் 3 எடுத்துக்கலாம். ஒன்று சனி பகவான், இன்னொன்னு ராகுவும் கேதுவும். இவர்கள் எல்லாம் யார் அப்படின்னா நாம எண்ணத்தாலும் நம்ம செய்கையாலும் ஒரு உயிருக்கு அநீதி இழைக்கின்ற பொழுது அந்த உயிர் படக்கூடிய வேதனைகளை தான் இவர்கள் எல்லாமே கர்மாவாக மாற்றி நமக்கு தண்டனை கொடுக்கின்றார்கள். அந்த பொறுப்பு இந்த 3 நபர்கள் கிட்டதான் இருக்கிறது. இவர்கள் சாந்தமாவது எதன் அடிப்படையில் அப்படின்னா உணவுகள் உயிர்களுக்கு அளிப்பதின் அடிப்படையில் தான் இந்த 3 கிரகங்களையே நம்ம என்ன பண்ண முடியும்னா கட்டுப்படுத்த முடியும். இப்ப ஒரு மனிதனுக்கு இந்த ஜென்மத்துல ராகு கேது சனி பார்வை, இந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் மற்ற 6 கிரகங்களுக்கு இருக்கிறது என்ற பட்சத்தில் அவர் இந்த ஜென்மத்துல எந்த ஒரு உயிரையும் புசித்து உண்டால் அது நோயாக மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நிறைய பேரை சைவமாக மாறுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்ப சைவமாக மாறுவது யாருக்கு சிறப்பானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து ஒரு மருந்து எடுத்தா இன்னொரு நோய் அப்படின்னு ஒரு நோய் முடிஞ்சதுன்னா அடுத்த நோய் ஆரம்பம். இந்த மன உளைச்சல், தனிமை, இது எல்லாம் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதோ இவர்கள் எல்லாமே இந்த சர்ப்ப கிரக கட்டுப்பாட்டிலும் நிழல் கிரகம் கட்டுப்பாட்டுக்குள்ள ரொம்ப அதிகமா வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இவங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, இன்னொரு உயிர்களுக்கு அன்னம் அளித்து தன் உடல் மனதில் இருக்கக்கூடிய நோயை என்ன பண்ணிக்கணும்னு அகற்றிக்கொள்ளணும். ஒரு மனிதன் எந்த அளவிற்கு உண்மையா ஆத்மார்த்தமா இன்னொரு உயிர்களுக்கு உணவு அளிக்கிறாரோ அந்த அளவிற்கு தன் நோய் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில இந்த ராகு கேது அப்படின்ற கிரகத்தோடு சனி பகவானும் இருக்காரு இல்லையா, இவங்க இந்த பூமியில சில ஜீவராசிகளோட தொடர்பாகி இருக்காங்க. சனி ராகு கேது இந்த பிரச்சனை ரொம்ப கடுமையா அதிகமா கொடுக்கிறது யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். இப்போ அசுரர்கள் பட்டியல்ல செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்களுடைய இணைவு ஒரு கிரகத்தை நோக்கி இருக்குதுன்னா அந்த கிரகம் தன்னுடைய முழு சக்தியை இழந்து விடும். இப்ப உதாரணமா சூரிய பகவானுக்கு செவ்வாய் பார்வையோ சனி பார்வையோ ராகு கேது பார்வையோ இருக்கிற பட்சத்தில் அந்த சூரியனுடைய முழு பலம் என்ன ஆகுதுன்னா பாதிக்கப்படுகிறது. இப்ப ராகு கேது சனி நீங்களாக சூரியன் செவ்வாய் மட்டும் இருக்குன்னா அதுல நல்ல பலனும் இருக்கிறது, கெட்ட பலனும் இருக்கிறது. ஆனா முடிந்தவரை அது தீமையான விஷயத்தை தான் நிறைய கொடுக்குது
அப்படின்னே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இப்படி இவர்களுடைய பார்வை ஒவ்வொரு கிரகத்தையும் என்ன செய்யுதுன்னா பாதிப்படைய வைக்கிறது. இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 8ஆம் பாவம் தான் நம்ம போன ஜென்மத்துல பண்ண எல்லா ஊழ்வினைகளுமே. 8ஆம் பாவம் என்பது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியின் குறியீடு என்ன? தேள். இப்போ இந்த தேள் அப்படின்றது எங்கு வாழும்? மறைஞ்சிருக்கும். மறைந்திருக்கும் கண்ணுக்கு அப்படின்றத தாண்டி முட்புதர்கள், ம். ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள், இடங்கள். ம். அதுல குறிப்பா வந்து புற்று தோன்றிய இடங்கள். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேள் மாதிரியே இன்னும் அதே வடிவத்துல நிறைய ஜீவராசிகள் இருக்கிறது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, புற்றுக்குள்ள தான் நிறைய இருக்கும்னு சொல்லுவோம். இந்த புற்று வடிவத்தில் உருவாகக்கூடிய எல்லா ஜீவராசிகளுமே யாரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னா, செவ்வாய் கேது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. ஒரு ஜீவராசி ஒரு மண் தத்துவத்தை ஒரு மலை போல என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு புற்றாக மாற்றுகிறதுனா அது யாரு கட்டுப்பாடு? செவ்வாய் கேது கட்டுப்பாடு. அப்ப எங்கெல்லாம் புற்று தோன்றுகிறதோ அங்கெல்லாம் மனிதன் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக அது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா எடுத்துக்கலாம். அதனாலதான் வீட்டுல வந்து கரையான் புற்று கட்டக்கூடாது, எறும்புகள் அதிகமா வரக்கூடாது. வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேள் இந்த மாதிரி விஷஜந்துக்கள் வந்தா நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்தை முன்கூட்டி உணர்த்துவதற்கு வருகிறது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும். அப்போ செவ்வாய் அப்படின்றது வந்து சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்லுவோம். கேதுவை நம்ம செந்நாகம் அப்படின்னு சொல்லுவோம். ராகுவை கருநாகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அதே பழி செவ்வாய் அப்படின்னா குத்துதல், ஊசி, வலிக்கிறது அப்படின்றதையும் நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல சிவப்பு எறும்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது செவ்வாய் பகவானுடைய கட்டுப்பாடு. செவ்வாய் கேதுவினுடைய கட்டுப்பாடு தான் எறும்பு. இப்ப இந்த விருச்சக ராசியினுடைய மறுவடிவமே யாருன்னா எறும்பு தான். அப்போ எறும்புக்கு நாம் உணவளிக்கிறோம் என்றால் 8ஆம் பாவத்திற்கு முன்னூழ் வினைக்கும் நாம் பரிகாரம் செய்கிறோம் என்று பொருள். இப்ப விருச்சக ராசியில உச்சமடைகிற கிரகம் யாரு? கேது. அங்க ஆட்சி பெறுற கிரகம் யாரு? செவ்வாய். நீச்சம் பெறுற கிரகம் யாரு? சந்திரன். இப்ப நீச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நீச்ச சந்திரன் எதை குறிக்கும்னா தேங்கிய நீரை குறிக்கும், சாக்கடை நீரை குறிக்கும். இதை எதை குறிக்கும்னா குளம்னு எடுத்துக்கலாம். இப்ப வந்து குளம். அதே போல கேதுன்னா விநாயகர். அதே மாதிரி கேதுவுக்கு ஞானகாரகத்துவம் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. இதை குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரச மரம். கேதுவுக்கு சர்ப்பம் அப்படின்ற ஒரு தொடர்பு இருக்கு. குண்டலினி அப்படின்றது நம்மளுடைய மர்ம உறுப்பிலிருந்து தோன்றுகிறது. அது வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ப வடிவத்துல இருக்கிறது தான் நமக்கு வந்து இடகலை பிங்கலை அந்த சுவாசத்தை தான் 2 பாம்புகளா நம்ம சொல்றோம். இந்த குறியீடுகள் எல்லாம் அரசமர விநாயகர் கிட்ட இருக்கும். இப்ப இங்க ஒரு எறும்பு இருக்கும் இல்லையா, இவர் தான் நம்ம விதி மாற்றக்கூடிய கேது பகவான். எல்லா அரச மர விநாயகர் கிட்டயும் அந்த ஒரு நாகர் வச்சிருப்பாங்க. அதுல குறிப்பு குலம் இருக்கணும். இப்ப குலம் இருக்கிறது யாருக்காக அப்படின்னா சந்திர பகவானுக்கான பரிகாரம். இப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும்னா யாருக்கெல்லாம் சந்திரன் பாதித்து ராகு கேதுகளோடு தொடர்பாகி இருக்கிறாரோ அவர்கள் குளக்கரையோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நன்றாக அபிஷேகம் செய்து திங்கள் கிழமையில வழிபட்டு பச்சை அரிசி இருக்குல்ல, அதுல சீரக சம்பான்னு ஒரு பச்சை அரிசி இருக்கிறது. அந்த சீரக சம்பாவை நல்லா இடித்து வெல்லம் அதுல போட்டு என்ன பண்ணணும்னா திங்கள் கிழமையில சந்திரஹோரையில அந்த மரத்தை சுற்றி தூவிட்டு எறும்பு சாப்பிட வைக்கணும். எறும்பு சாப்பிடணும். ஏன் அந்த குறிப்பிட்ட அரிசி சொல்றீங்க குருஜி? சந்திரனை குறிப்பது பச்சை அரிசி. இப்போ ஒண்ணு இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசை நடக்கும்ல, அதுக்கு இந்த சொல்யூஷனை எடுத்துக்கலாம். இப்ப சூரிய தசை ஒருத்தருக்கு நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு வந்து ஒரு அரசு வேலை கிடைக்கணும், அதே போல அப்பா உறவு நல்லா இருக்கணும், என்னுடைய அடுத்த தலைமுறை சிறப்பா இருக்கணும், எனக்கு ஒரு தலைமைத்துவ பதவி வேணும். இப்ப சூரியனோடு ராகு கேதுக்கள் எல்லாம் இருந்து சூரிய தசை நடக்குது, ரொம்ப சிறப்பா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும் அப்படின்னா கோதுமை இருக்குல்ல, கோதுமையை என்ன பண்ணணும்னா நல்லா பொடியாக்கிக்கணும், அது கூட கொஞ்சம் வெல்லம் கலந்துக்கணும். சிவபெருமான் கோவிலோடு சம்பந்தப்பட்டிருக்கிற அரசமர விநாயகர், இவருக்கு குளக்கரை விநாயகர் வராது. இது வந்து சிவபெருமான் கோவிலுக்கு முன்பாக பக்கவாட்டுல எங்க அரசமர விநாயகர் இருக்குன்னு பார்க்கணும். சோ அங்க உள்ள அரச மரத்தை சுற்றி சூரிய திசை நடப்பவர்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி போடணும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரையில என்ன பண்ணணும்னா செய்யணும் 6 to 7. செவ்வாய் திசை ஒரு மனிதனுக்கு நடக்குது அல்லது செவ்வாய் பகவான் சரியில்லை, நிலப்புலன்கள் அமையல, விவசாய நிலத்துல ரொம்ப பிரச்சனை இருக்கு, விவசாயம் பண்றோம் வளரல, ரொம்ப உடல் வந்து அடிக்கடி விபத்துக்கு உள்ளாகுது, வாகனங்கள் அடிக்கடி பழுதடையுது அப்படின்னா இவர்கள் என்ன பண்ணணும்னா முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கிற அரசமர விநாயகர், ஏன்னா செவ்வாயினுடைய அதிதேவதை முருகன், அவருடைய ஆலயத்துக்கு பக்கத்துல எங்க அரசமர விநாயகர் இருக்காருன்னு பார்க்கணும். சோ அங்க உள்ள விநாயகருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, துவரம் பருப்போடு வெல்லம் சேர்த்து இடித்து அதை கொண்டு வந்து அந்த அரச மரத்தை சுற்றி தூவி அங்கு உள்ள விநாயகரை செவ்வாய்க்கிழமையில 6 to 7 செவ்வாய் ஹோரையில போட்டுட்டு எறும்புக்கு உணவளிச்சுட்டு வந்தா செவ்வாய் பகவானுக்குரிய முழு தோஷமும்
விலகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புத பகவான். இப்போ புத பகவான் அப்படின்னு வரும்பொழுது சின்ன குழந்தைங்க நல்லா படிக்கணும், மறதி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும், இப்படியெல்லாம் நமக்கு இருக்குது. இப்போ புத பகவான் அப்படின்னு வரும்பொழுது நம்ம இரு பெரும் தெய்வங்களை என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஒன்று இந்த இடத்துல அம்பாலாவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா விஷ்ணுவினுடைய கோவிலாகவும் எடுத்துக்கலாம். இப்போ விஷ்ணு பகவான் ஆலயத்துக்கு அருகாமையில் அரசமர விநாயகர் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா மாரியம்மன் என்ற பெயரில் அம்பாள் இருந்து அதற்கு பக்கத்துல அரசமர விநாயகர் இருக்காருன்றத பாருங்க. அங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதோடு வெல்லம் கலந்து இடித்து அரச மரத்திற்கு 6 to 7 புதன் ஹோரையில போட்டா புதன் திசை நடப்பவர்கள், புத பகவானால் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை. இப்ப வியாழக்கிழமை அப்படின்னு நம்ம வரும்பொழுது இந்த இடத்துல வந்து குரு பகவான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துப்போம். இதுவும் நாம சிவபெருமான் சிவன் கோவில் சம்பந்தப்பட்ட இடத்துலயே என்ன பண்ணிக்கலாம்னா செயல்படுத்திக் கொள்ளலாம். சிவன் கோவிலுக்கு பக்கத்துல உள்ள அரசமர விநாயகருக்கு கொண்டல் கடலையோடு வெல்லம் இடித்து 6 to 7 குரு ஹோரையில போட்டு வர குரு திசை நன்றாக இருக்கும், மேற்படிப்பு சிறப்பாக இருக்கும், தங்கம் சேரும், அடகு வைத்த நகையை வீட்டிற்கு மீட்டு கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்தபடியா வந்து தனித்த பெயரில் இருக்கக்கூடிய அம்பிகைகள். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப காளி எடுத்துக்கலாம், துர்க்கை எடுத்துக்கலாம், நிறைய காவல் தெய்வ பெண் தெய்வங்கள்ல நிறைய இருக்கு, இல்ல மகாலட்சுமிக்குன்னு தனியா கோவில்கள் இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எதுக்குன்னா சுக்கிர பகவானுக்கு. தனித்த பெண் தெய்வத்திற்குரிய இடத்துல பக்கத்துல எங்க அரசமர விநாயகர் இருக்காருன்றத பார்த்து வெள்ளிக்கிழமையில 6 to 7 கருப்பு மொச்சை வெள்ளை மொச்சை இரண்டையும் இடித்து, கருப்பு மொச்சை வெள்ளை மொச்சை இரண்டையும் இடித்து அதோடு வெல்லம் கலந்து 6 to 7 வந்து என்ன பண்ணும்னா அரசமர விநாயகருக்கு போடும் பொழுது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும். இது வந்து பெண்களுடைய ஆரோக்கியம், கர்ப்பப்பை பிரச்சனை, விரைவில் திருமணம் நடக்கணுன்ற ஆசை, அதே போல மகிழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கணும், வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு தாம்பத்தியம் இருக்கணும், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகள்ல. அடுத்து சனி பகவான். இப்ப சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலோ ஏழரச்சனி நடக்குதுன்ற ஒரு பிரச்சனை இருக்குன்னாலோ நம்ம என்ன சொல்லணும்னா எள்ளு, இந்த எள்ளு மட்டும் நம்ம என்ன பண்ணோம் வறுத்துக்கணும். மற்றதை எதுவும் வந்து நீங்க வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எள்ளு மட்டும் லைட்டா என்ன பண்ணணும்னா வறுத்து அதோடு வெல்லம் கலந்து என்ன பண்ணணும்னா காவல் தெய்வ கோவிலோடு தொடர்புடைய அரசமர விநாயகர், இப்ப ஐயனார், முனீஸ்வரன், இப்படி வந்து நிறைய காவல் தெய்வங்கள் வெட்ட வெளியில இருப்பாங்க. இந்த வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய ஆண் தெய்வ பெண் தெய்வ தொடர்போடு கருப்பண்ண சுவாமி இந்த மாதிரியான ஆலயத்திலையும் இந்த அரசமரம் விநாயகரும் இருக்கிறது. அதை தேர்ந்தெடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா 6 to 7 நீங்க எறும்புகளுக்கு தூவுனீங்கன்னா சனி பகவானால் தோஷம் இருப்பவர்கள் சீக்கிரமா என்ன ஆகிடலாம்னா வெற்றி பெற்று விடலாம். அதே போல ராகு திசை நடப்பவர்கள் என்ன பண்ணலாம்னா உளுந்தையும் வறுத்துக்கணும். உளுந்தை லைட்டா நம்ம ஃப்ரை பண்ணி அதுல வெல்லம் கலந்து என்ன பண்ணலாம்னா காளி கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசமர விநாயகருக்கு நீங்க அதை தூவி வரும்பொழுது நல்ல மாற்றம் இருக்கும். ராகு காலத்திற்கு என்ன கிழமையில பரிகாரம் பண்ணலாம்? இப்ப சனிக்கிழமை வரையும் 6 to 7 சொல்லியாச்சு. இப்ப ராகு திசை நடப்பவங்க எந்த கிழமையை சூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தை சூஸ் பண்ணிக்கலாம். 7 நாட்கள் 7 கிரகங்கள் சரியா போயிடுது, இது நிழல் கிரகங்கள். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல பண்ணக்கூடிய விஷயம் ராகுவுக்கு பிரீதி. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான். இப்ப கேது பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்கள் கிழமையில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் நாம என்ன பண்ணணும்னா அரசமர விநாயகர். இப்ப கேது பகவானுக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே விநாயகர் கோவிலேயே விநாயகருக்கு அரச மரத்தோடு விநாயகர் இருப்பார். தனித்த விநாயகர் ஆலயமே அரச மரத்தோடு தொடர்பாகி இருக்கும். மலை உள்ள கோவில்கள்ல இருக்கக்கூடிய விநாயக பெருமானோடு அரச மரத்தோடு நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. ஸோ தனித்து விநாயக பெருமானை மட்டுமே பிரதானமாக வைத்துள்ள ஆலயங்கள்ல இந்த கொள்ளுவையும் லைட்டா வறுத்து அதுல வெல்லம் கலந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அரச மரத்திற்கு எறும்புகளுக்கு நீங்க தூகும் பொழுது கேது திசையும் என்ன ஆகிடும்னா சிறப்பாகிடும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு செலவில்லாத விதி மாற்றக்கூடிய பரிகாரம். ஒரு மனிதன் ரொம்ப அடிநிலையில இருக்காரு, அந்த அடிநிலையிலிருந்து ஒரு அடுத்த நிலைக்கு வரணும். அடுத்த நிலை வரும்பொழுது ஒரு பெரிய மூச்சு விடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். என்ன பண்ணாலும் எனக்கு இருக்கிற தடை மட்டும் குறையவே மாட்டேங்குதுப்பா அப்படின்னு வாழ்க்கையில ரொம்ப தடுமாற்றமாகி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான பரிகாரம். ஆக மொத்தம் இந்த அரசமர விநாயகர் அப்படின்றது நம்மளுடைய இந்து தர்மத்துல காட்டியிருக்கிற ஒரு மிகப்பெரிய குறியீடு. ஒவ்வொரு ஊர்லயுமே அரசமரமும் அரசமர விநாயகரும் அதை சுற்றி இருக்கக்கூடிய
இடத்தையும் நன்றாக பராமரித்து வந்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். 7 தலைமுறை சாபமும் அதில் விலகும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்க, நிச்சயமா பெரிய மாற்றம் இருக்கும். ஸோ நமக்கு எந்த கிரகம் பாதித்திருக்கிறதோ அந்த கிரகம் அதிதேவதைக்குரிய இடத்தில் அதோடு தொடர்புடைய அரசமர விநாயகர் அந்த கிரகத்தினுடைய தோஷத்தை அடியோடு நீக்குவார். நமக்கு வாழ்வில் எல்லாத்தையுமே இடர்களை கொடுத்து கொண்டிருக்கிற ராகு, கேது, சனி, செவ்வாய் இந்த 4 கிரகங்களுடைய வலுவும் குறைந்து நம் சுபிக்ஷமாக சிறப்பாக எடுக்கிற முயற்சியில பெரும் வெற்றி கிடைக்கும். இது அனுபவ பரிகாரம், முயற்சித்து பாருங்க, நல்லா இருக்கும். கண்டிப்பாக. நேயர்களே, வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும், செலவில்லாம ரொம்ப எளிய பரிகாரம் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல குருஜிக்கு நீங்க உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணலாம். இதே மாதிரி எளிய முறையில வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் நேயர்களுக்கு நம்ம தொடர்ந்து தரலாம் குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.